உங்கள் தோட்டத்தில் உள்ள செடிகளுக்கு நீங்கள் தினமும் தண்ணீர் ஊற்றுகிறீர்கள், உரம் வைக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் ஆசைப்பட்ட அளவுக்கு காய்கள் காய்க்கவில்லையா? நீங்கள் செய்வது எல்லாம் சரி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஒருவேளை நீங்கள் செடிகளுக்கு கொடுக்கும் உணவு அவற்றை மெல்ல மெல்ல அழித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், நீங்கள் கேட்பது முற்றிலும் உண்மை. பலரும் செய்யும் ஒரு பெரிய தவறு இதுதான். ஆகஸ்ட் மாதம் என்பது காய்கறி செடிகளுக்கு ஒரு திருப்புமுனை. இந்த நேரத்தில் நாம் செய்யும் ஒரு சிறிய தவறு கூட மொத்த தோட்டத்தையும் நாசமாக்கிவிடும். அதே சமயம் சரியான முறையில் உரமிட்டால் உங்கள் தோட்டம் ஒரு காய்கறி சந்தை போல மாறிவிடும். இந்த வீடியோவில் ஆகஸ்ட் மாதத்தில் தக்காளி, வெள்ளரி, குடைமிளகாய், வெங்காயம், கேரட் மற்றும் பீட்ரூட் போன்ற செடிகளுக்கு என்ன மாதிரியான உரங்களை கொடுக்க வேண்டும் என்ற ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். இதை தெரிந்து கொண்டால் உங்கள் செடிகளில் காய்கள் கொத்து கொத்தாக காய்க்கும். வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஒருவேளை நீங்கள் இதுவரை தவறான உரம் கொடுத்து வந்திருந்தால் அதை மாற்றிக்கொள்ள இதுவே சரியான நேரம். உங்கள் தோட்டத்தில் இப்போது எந்த செடி அதிக காய்களை தந்து கொண்டிருக்கிறது என்பதை காமெண்டில் சொல்லுங்கள். நாம் நேரடியாக விஷயத்திற்குள் செல்வோம். முந்தைய காலங்களில் நமது முன்னோர்கள் விவசாயம் செய்யும்போது பருவ காலங்களை மிகத் துல்லியமாக கணித்து வைத்திருந்தார்கள். அவர்கள் எந்த மாதத்தில் விதைகளை விதைக்க வேண்டும், எந்த மாதத்தில் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும், எந்த மாதத்தில் செடிகளுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் என்பதை இயற்கையோடு இணைந்து செய்தார்கள். கோடைக்காலம் முடிந்து மழைக்காலம் தொடங்கும் இந்த ஆகஸ்ட் மாத காலகட்டம் செடிகளுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நேரம் ஆகும். செடிகள் இதுவரை தங்களது முழு ஆற்றலையும் இலைகளை வளர்ப்பதிலும் கிளைகளை பரப்புவதிலும் செலவழித்திருக்கும். ஆனால் ஆகஸ்ட் மாதம் வந்தவுடன் செடிகளின் இலக்கு மாறிவிடுகிறது. அவை தங்களது சந்ததியை பெருக்க வேண்டும் என்ற உள்ளுணர்வால் தூண்டப்படுகின்றன. அதனால் பூக்களை பூக்க வைப்பதிலும் அந்த பூக்களை பழங்களாக மாற்றுவதிலும் தான் செடிகள் முழு கவனம் செலுத்தும். இந்த அடிப்படை அறிவியல் பலருக்கும் தெரிவதில்லை. அவர்கள் வருடம் முழுவதும் ஒரே மாதிரியான உரத்தை செடிகளுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இது செடிகளை குழப்பத்தில் ஆழ்த்திவிடும். ஆகஸ்ட் மாதத்தில் செடிகளுக்கு இலைகளை வளர்க்கும் சத்துக்கள் தேவையில்லை. மாறாக காய்களை பெரிதாக்கும் சத்துக்கள் தான் அதிகம் தேவை. இந்த பின்னணியை நாம் புரிந்து கொண்டால் மட்டுமே செடிகளுக்கு சரியான உணவை வழங்கி அதிக மகசூலை பெற முடியும். ஆகஸ்ட் மாதம் வந்துவிட்டது என்றாலே தோட்டக்காரர்களுக்கு ஒரு தனி உற்சாகம் தொற்றிக்கொள்ளும். ஆனால் அதே சமயம் ஒரு மிகப்பெரிய பயமும் இருக்கும். கோடைக்காலம் முடிந்து மழைக்காலம் தொடங்கும் இந்த இடைப்பட்ட காலத்தில் செடிகளின் வளர்ச்சி எப்படி இருக்கும் என்று பலரும் குழப்பத்தில் இருப்பார்கள். குறிப்பாக இந்த மாதத்தில்தான் செடிகள் தங்களது முழு ஆற்றலையும் பழங்களை உருவாக்குவதில் செலுத்துகின்றன. இதுவரை நீங்கள் கொடுத்த உரங்கள் செடியின் இலைகளை வளர்க்க மட்டுமே உதவி செய்திருக்கும். ஆனால் இப்போது செடிக்கு தேவை வேறுவிதமான உணவு. இதை புரிந்து கொள்ளாமல் பலர் தொடர்ந்து பழைய உரத்தையே கொடுத்து செடிகளை நாசமாக்கி விடுகிறார்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் நைட்ரஜன் அதிகம் உள்ள உரங்களை இந்த நேரத்தில் கொடுத்தால் செடியில் இலைகள் மட்டுமே பெரிதாக வளரும், காய்கள் காய்க்காது. இந்த உண்மையை பல தோட்டக்கலை நிபுணர்கள் கூட வெளிப்படையாக சொல்வதில்லை. ஆனால் இயற்கையின் விதி இதுதான். உங்கள் தோட்டத்தில் உள்ள செடிகள் இப்போது ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கின்றன. அவற்றின் வேர்கள் சத்துக்களை தேடி அலைகின்றன. இந்த நேரத்தில் நீங்கள் சரியான உணவை கொடுக்கவில்லை என்றால் உங்கள் இத்தனை மாத உழைப்பும் வீணாகிவிடும். எனவே ஆகஸ்ட் மாதத்தில் செடிகளுக்கு என்ன தேவை என்பதை நாம் மிக துல்லியமாக புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு கலை. இதை சரியாக செய்துவிட்டால் உங்கள் வீட்டுத் தோட்டம் ஒரு காய்கறி சந்தை போல மாறிவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போது செடிகளுக்கு மிக முக்கியமாக தேவைப்படும் சத்துக்கள் என்னவென்று பார்ப்போம். பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் ஆகிய 2 சத்துக்களும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் செடிகளுக்கு உயிர் கொடுக்கும் மருந்துகள் ஆகும். பொட்டாசியம் செடியின் வேர்களை பலப்படுத்துகிறது, மேலும் பழங்கள் மற்றும் காய்களின் அளவை பெரிதாக்க உதவுகிறது. பழங்களுக்கு நல்ல நிறத்தையும் இனிப்பு சுவையையும் கொடுப்பது இந்த பொட்டாசியம்தான். பாஸ்பரஸ் சத்து செடிகளில் அதிக பூக்களை உருவாக்கவும்
அந்த பூக்கள் உதிர்ந்து விடாமல் காய்களாக மாறவும் உதவி செய்கிறது. இதை ஒரு உதாரணத்தோடு சொல்ல வேண்டுமென்றால், நைட்ரஜன் என்பது செடியின் உடல் வளர்ச்சிக்கான உணவு. ஆனால் பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் ஆகியவை செடியின் மூளை மற்றும் இனப்பெருக்க உறுப்புகளுக்கான உணவு. இந்த நேரத்தில் நாம் நைட்ரஜனை முற்றிலும் நிறுத்திவிட்டு பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் நிறைந்த உரங்களை மட்டுமே கொடுக்க வேண்டும். பலரும் ஆட்டு எரு அல்லது மாட்டு எருவை இந்த மாதத்திலும் அள்ளி கொட்டுவார்கள். அதில் நைட்ரஜன் அதிகம் இருக்கும். அதனால் செடி பச்சை பசேலென வளருமே தவிர ஒரு காய் கூட காய்க்காது. இது பலரும் செய்யும் ஒரு பொதுவான தவறு. இதை நாம் முதலில் திருத்திக் கொள்ள வேண்டும். செடிகளின் மொழியை நாம் புரிந்து கொண்டால் மட்டுமே அவற்றுடன் நாம் சிறப்பாக உரையாட முடியும். தக்காளி செடிகளை பற்றி இப்போது விரிவாக பார்ப்போம். தக்காளி செடிகள் ஆகஸ்ட் மாதத்தில் மிகவும் உணர்திறன் வாய்ந்தவையாக மாறிவிடும். தக்காளி செடிகளுக்கு இந்த நேரத்தில் கால்சியம் சத்து மிகவும் அவசியமாகும். கால்சியம் குறைபாடு இருந்தால் தக்காளி பழங்களின் அடிப்பகுதியில் ஒரு கருப்பு நிற அழுகல் தோன்றும். இதை ஆங்கிலத்தில் பிளாசம் எண்ட் ராட் என்று சொல்வார்கள். பலரும் இது ஏதோ பூச்சி தாக்குதல் என்று நினைத்து பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிப்பார்கள். ஆனால் உண்மையான காரணம் கால்சியம் பற்றாக்குறைதான். தக்காளி பழங்கள் உருவாவதற்கு முன்பு செடியின் வேர்கள் அதிக அளவு கால்சியத்தை உறிஞ்ச வேண்டும். மண்ணில் கால்சியம் இருந்தாலும் அதை செடியால் எடுத்துக்கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கலாம். அதிக தண்ணீர் ஊற்றுவது அல்லது தண்ணீர் ஊற்றாமல் விடுவது போன்ற சீரற்ற நீர்ப்பாசனம் இதற்கு ஒரு முக்கிய காரணமாகும். எனவே ஆகஸ்ட் மாதத்தில் தக்காளி செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். செடியின் அடிப்பகுதி எப்போதுமே லேசான ஈரப்பதத்துடன் இருக்க வேண்டும். அதே சமயம் தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடாது. தக்காளி செடிகளுக்கு இந்த மாதத்தில் சரியான அளவு கால்சியத்தை எப்படி கொடுப்பது என்பது ஒரு சுவாரஸ்யமான அறிவியல் ஆகும். தக்காளி செடிகளுக்கு கால்சியம் சத்தை கொடுக்க ஒரு மிகச்சிறந்த மற்றும் எளிமையான இயற்கை வழியை நான் இப்போது உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் வீட்டில் பயன்படுத்திய முட்டை ஓடுகளை தூக்கி எறிய வேண்டாம். அவற்றை நன்றாக கழுவி வெயிலில் காய வையுங்கள். பின்னர் அந்த முட்டை ஓடுகளை மிக்சியில் போட்டு நன்றாக பொடியாக அரைத்துக் கொள்ளுங்கள். இந்த முட்டை ஓட்டு பொடியில் சிறிதளவு வினிகர் சேர்த்து ஒரு நாள் முழுவதும் அப்படியே வைத்துவிடுங்கள். வினிகர் முட்டை ஓட்டில் உள்ள கால்சியத்தை பிரித்தெடுத்து செடிகள் எளிதாக உறிஞ்சும் நிலைக்கு மாற்றிவிடும். அடுத்த நாள் அந்த கலவையோடு 10 லிட்டர் தண்ணீர் சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளுங்கள். இந்த தண்ணீரை தக்காளி செடிகளின் வேர்பகுதியில் ஊற்றுங்கள். இது தக்காளி செடிகளுக்கு ஒரு அற்புதமான கால்சியம் டானிக் போல செயல்படும். இதை மாதம் ஒரு முறை செய்தால் போதும். உங்கள் தக்காளி செடிகளில் எந்த ஒரு பழமும் அழுகி போகாது. பழங்கள் நல்ல திரட்சியாகவும் பளபளப்பாகவும் வளரும். இது ஒரு மிகச்சிறந்த இரகசிய குறிப்பு. சந்தையில் விற்கும் விலை உயர்ந்த ரசாயன உரங்களை விட இது பல மடங்கு சிறப்பாக வேலை செய்யும். இயற்கையான முறையில் நாம் கொடுக்கும் இந்த சத்துக்கள் செடிகளுக்கு நீண்ட கால பலனை கொடுக்கும். அடுத்ததாக நாம் வெள்ளரி செடிகளை பற்றி பேசுவோம். வெள்ளரிக்காய் செடிகள் மிகவும் வேகமாக வளரும் தன்மை கொண்டவை. அவற்றின் வளர்ச்சி விகிதம் மற்ற செடிகளை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும். ஆகஸ்ட் மாதத்தில் வெள்ளரி செடிகளில் தொடர்ந்து பூக்கள் பூத்துக்கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் பிஞ்சுகளும் காய்த்துக்கொண்டே இருக்கும். இதன் காரணமாக வெள்ளரி செடிகளுக்கு அதிகப்படியான ஆற்றல் தேவைப்படுகிறது. வெள்ளரிக்காயில் 90% மேல் தண்ணீர்தான் உள்ளது. எனவே ஆகஸ்ட் மாதத்தின் சூடான நாட்களில் வெள்ளரி செடிகளுக்கு தண்ணீர் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் தொடர்ந்து கிடைத்துக்கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு நாள் தண்ணீர் ஊற்ற மறந்தால் கூட வெள்ளரிக்காய்கள் கசப்பாக மாறிவிடும் அல்லது வளைந்து நெளிந்து வளரும். வெள்ளரி செடிகளுக்கு தொடர்ச்சியான மற்றும் மிதமான உரமிடுதல் மிகவும் அவசியம். ஒரே நேரத்தில் அதிக உரத்தை கொட்டுவதை விட வாரத்திற்கு ஒரு முறை என குறைந்த அளவில் திரவ உரங்களை கொடுப்பது மிகவும் நல்ல பலனை தரும். வெள்ளரி செடிகள் மிகவும் மென்மையான வேர்களை கொண்டவை. எனவே
கடுமையான ரசாயன உரங்கள் அவற்றின் வேர்களை எளிதில் கருகச் செய்துவிடும். இதனால்தான் வெள்ளரிக்கு இயற்கை உரங்களே சிறந்தது. வெள்ளரி செடிகளுக்கு அதிக காய்களை கொடுக்க தூண்டும் ஒரு அற்புதமான இயற்கை உரத்தை எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். சமையலறையில் நாம் பயன்படுத்தும் ஈஸ்ட் இதற்கு மிகச்சிறந்த ஒரு பொருளாகும். 1 லிட்டர் வெதுவெதுப்பான தண்ணீரில் 1 தேக்கரண்டி ஈஸ்ட் மற்றும் 2 தேக்கரண்டி நாட்டுச் சர்க்கரை சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளுங்கள். இந்த கலவையை சுமார் 2 மணி நேரம் அப்படியே விட்டுவிடுங்கள். ஈஸ்ட் நன்றாக நொதித்து வந்தவுடன் அதனுடன் மேலும் 10 லிட்டர் தண்ணீர் சேர்த்து கலந்து கொள்ளுங்கள். இந்த திரவத்தை வெள்ளரி செடிகளின் வேர்களில் ஊற்றுங்கள். ஈஸ்ட் மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகளை பெருக்கச் செய்கிறது. இதனால் மண்ணில் உள்ள சத்துக்கள் அனைத்தும் செடிக்கு எளிதாக கிடைக்கிறது. இது வெள்ளரி செடிகளுக்கு ஒரு மாயாஜாலம் போல வேலை செய்யும். இந்த உரம் கொடுத்த சில நாட்களிலேயே செடிகளில் பூக்கள் மற்றும் பிஞ்சுகள் மளமளவென பெருகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். மேலும் இது செடியின் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கிறது. ஈஸ்ட் உரம் என்பது பலருக்கும் தெரியாத ஒரு பழைய தோட்டக்கலை ரகசியம் ஆகும். இதை பயன்படுத்தி பாருங்கள், உங்கள் வெள்ளரி செடிகள் உங்களை ஆச்சரியப்படுத்தும். இப்போது குடைமிளகாய் மற்றும் சாதாரண மிளகாய் செடிகளை பற்றி தெரிந்து கொள்வோம். மிளகாய் செடிகள் பொதுவாகவே மிகவும் மெதுவாக வளரும் தன்மை கொண்டவை. அவற்றின் வளர்ச்சி பல நேரங்களில் நம்மை சோதித்துவிடும். குறிப்பாக ஆகஸ்ட் மாதத்தில் மிளகாய் செடிகளில் ஒரு பெரிய பிரச்சனை வரும். செடியில் நிறைய பூக்கள் பூக்கும், ஆனால் திடீரென்று எல்லா பூக்களும் கீழே உதிர்ந்துவிடும். ஒன்று கூட காயாக மாறாது. இதை பார்த்து பலரும் மனமுடைந்து போவார்கள். இதற்கு மிக முக்கிய காரணம் வெப்பநிலை மாற்றமும் சத்து பற்றாக்குறையும் தான். மிளகாய் செடிகளுக்கு பாஸ்பரஸ் மற்றும் மக்னீசியம் சத்துக்கள் மிகவும் அவசியம். இந்த சத்துக்கள் குறைந்தால் பூக்கள் உதிர்வதை தடுக்க முடியாது. மேலும் அதிகப்படியான தண்ணீர் ஊற்றுவதும் பூக்கள் உதிர்வதற்கு ஒரு காரணமாகும். மிளகாய் செடிகளின் வேர்களுக்கு நல்ல காற்றோட்டம் தேவை. மண்ணில் எப்போதுமே தண்ணீர் தேங்கியிருந்தால் வேர்களால் சுவாசிக்க முடியாது. இதனால் செடி மன அழுத்தத்திற்கு உள்ளாகி பூக்களை உதிர்த்துவிடும். எனவே மிளகாய் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றும்போது மண் நன்றாக காய்ந்த பிறகு மட்டுமே ஊற்ற வேண்டும். இது ஒரு மிக முக்கியமான விதியாகும். மிளகாய் செடிகளில் பூக்கள் உதிர்வதை தடுக்கவும் அதிக குடை மிளகாய்களை அறுவடை செய்யவும் ஒரு அருமையான இயற்கை உரம் உள்ளது. நாம் தூக்கி எறியும் வாழைப்பழத் தோல்கள்தான் அந்த அற்புதமான பொருள். வாழைப்பழத் தோலில் பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் மிக அதிக அளவில் உள்ளன. 4 அல்லது 5 வாழைப்பழத் தோல்களை எடுத்து 1 லிட்டர் தண்ணீரில் 3 நாட்கள் ஊற வையுங்கள். 3 நாட்களுக்குப் பிறகு அந்த தண்ணீர் கருப்பு நிறமாக மாறியிருக்கும். இப்போது அந்த தோல்களை எடுத்துவிட்டு அந்த தண்ணீருடன் மேலும் 5 லிட்டர் தண்ணீர் சேர்த்து கலந்து கொள்ளுங்கள். இந்த வாழைப்பழத் தோல் கரைசலை மிளகாய் செடிகளின் வேர்களில் ஊற்றுங்கள். இதை 15 நாட்களுக்கு ஒரு முறை செய்து வந்தால் உங்கள் மிளகாய் செடிகளில் ஒரு பூ கூட உதிராது. எல்லா பூக்களும் பெரிய பெரிய காய்களாக மாறும். சிலர் வாழைப்பழத் தோலை அப்படியே செடியின் தூரில் போடுவார்கள். அது மெதுவாகத்தான் மக்கும். ஆனால் இப்படி திரவமாக கொடுக்கும்போது செடிகள் அதை உடனடியாக உறிஞ்சி பலன் தரும். இது குடைமிளகாய் செடிகளுக்கு ஒரு அமிர்தம் போன்றது. இதுவரை நாம் பூத்து காய்க்கும் செடிகளை பற்றி பார்த்தோம். இனி மண்ணுக்கு அடியில் வளரும் வேர் காய்கறிகளான வெங்காயம், கேரட் மற்றும் பீட்ரூட் போன்ற செடிகளுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் எப்படி உரமிட வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். வேர்க்காய்கறிகளின் தேவைகள் முற்றிலும் மாறுபட்டவை. தக்காளிக்கோ அல்லது வெள்ளரிக்கோ கொடுக்கும் அதே உரத்தை நீங்கள் கேரட்டிற்கு கொடுக்கக்கூடாது. வேர்க்காய்கறிகளுக்கு நைட்ரஜன் சத்து அறவே ஆகாது. ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் வேர்க்காய்கறிகளுக்கு நைட்ரஜன் நிறைந்த உரத்தை கொடுத்தால் மண்ணுக்கு மேலே உள்ள இலைகள் மட்டுமே அடர்த்தியாகவும் பெரியதாகவும் வளரும். ஆனால் மண்ணுக்கு அடியில் இருக்கும் காய் மிகச் சிறியதாக குச்சி போல மாறிவிடும். இது பலரும் செய்யும் ஒரு மாபெரும் தவறு. வேர்க்காய்கறிகளுக்கு மண்ணின் தன்மை மிகவும் மிருதுவாக இருக்க வேண்டும். அப்போதுதான் வேர்கள் ஆழமாக ஊடுருவி காய்கள் பெரிதாக வளர முடியும்.
ஆகஸ்ட் மாதத்தில் இந்த வேர் காய்கறிகளுக்கு பொட்டாசியம் மற்றும் சில நுண்ணூட்ட சத்துக்கள் மட்டுமே தேவை. இதை சரியாக புரிந்து கொண்டால் மட்டுமே தரமான வெங்காயம் மற்றும் கேரட்டை நாம் அறுவடை செய்ய முடியும். வெங்காயத்தை பற்றி நாம் தனியாக பேச வேண்டும். ஆகஸ்ட் மாதத்தின் பிற்பகுதியில் வெங்காயச் செடிகளுக்கு நாம் தண்ணீர் ஊற்றுவதை படிப்படியாக குறைத்துக் கொள்ள வேண்டும். வெங்காயத்தின் தாள்கள் மஞ்சள் நிறமாக மாறத் தொடங்கும் நேரம் இது. இந்த நேரத்தில் நாம் எந்த ஒரு ரசாயன உரம் அல்லது இயற்கை உரத்தை கூட வெங்காயச் செடிகளுக்கு கொடுக்கக்கூடாது. வெங்காயம் இப்போது தனது வளர்ச்சியை நிறுத்திவிட்டு தனக்குள் உள்ள சத்துக்களை முழுமையாக சேமிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் உரம் கொடுத்தால் வெங்காயம் மீண்டும் புதிய இலைகளை வளர்க்க முயற்சி செய்யும். இதனால் வெங்காயத்தின் அளவு சிறிதாகிவிடும். மேலும் அவற்றை நீண்ட நாட்கள் சேமித்து வைக்கவும் முடியாது, சீக்கிரமே அழுகிவிடும். ஆகஸ்ட் மாதத்தில் வெங்காயத்திற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே உதவி அதன் தாள்களை லேசாக வளைத்து விடுவதுதான். இப்படி செய்வதன் மூலம் செடியின் மொத்த கவனமும் மண்ணுக்கு அடியில் உள்ள வெங்காயத்தை பெரிதாக்குவதில் திரும்பும். வெங்காய விவசாயத்தில் இது ஒரு மிக முக்கியமான தந்திரமாகும். ஆனாலும் ஆகஸ்ட் மாதத்தின் தொடக்கத்தில் வெங்காயச் செடிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட சத்தை நாம் கொடுக்கலாம். அதுதான் மரசாம்பல். ஆம், விறகு அடுப்பிலிருந்து கிடைக்கும் சுத்தமான மரசாம்பல் வெங்காயத்திற்கு ஒரு வரப்பிரசாதம். மரசாம்பலில் அதிக அளவு பொட்டாசியம் மற்றும் கால்சியம் உள்ளது. இது வெங்காயத்தின் வேர்களை பலப்படுத்துவது மட்டுமல்லாமல் மண்ணில் உள்ள பூஞ்சை நோய்களையும் அழிக்கிறது. ஒரு கைப்பிடி அளவு மரசாம்பலை எடுத்து வெங்காயச் செடிகளை சுற்றி தூவிவிடுங்கள். பின்னர் லேசாக தண்ணீர் தெளித்து விடுங்கள். இதை ஆகஸ்ட் மாதத்தின் முதல் வாரத்தில் மட்டும் செய்தால் போதுமானது. மரசாம்பல் மண்ணின் காரத்தன்மையை அதிகரிக்கும். எனவே இதை அதிக அளவில் பயன்படுத்தக்கூடாது. மிதமான அளவில் பயன்படுத்தும் போது இது வெங்காயத்தின் அளவை பெரிதாக்குவதோடு அதற்கு ஒரு நல்ல காரமான சுவையையும் கொடுக்கிறது. வெங்காயம் வளர்ப்பதில் சாம்பலின் பயன்பாடு பல நூற்றாண்டுகளாக இருந்து வரும் ஒரு பாரம்பரிய முறையாகும். இதை சரியாக பயன்படுத்தினால் உங்கள் வெங்காய மகசூல் மிகச் சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக கேரட் செடிகளை பற்றி விரிவாக பார்ப்போம். ஆகஸ்ட் மாதத்தில் கேரட் செடிகளின் வேர்கள் வேகமாக விரிவடையத் தொடங்கும். இந்த நேரத்தில் கேரட் செடிகளுக்கு ஒரு பொதுவான பிரச்சனை வரும். கேரட்டுகள் நேராக வளராமல் வளைந்து, நெளிந்து அல்லது பல கிளைகளாக பிரிந்து வளரும். சில கேரட்டுகள் வெடித்துப் போயிருக்கும். இதற்கு மிக முக்கிய காரணம் மண்ணில் உள்ள கட்டிகளும் சீரற்ற நீர்ப்பாசனமும் தான். கேரட் வளரும் மண்ணில் கற்களோ அல்லது கடினமான மண்கட்டிகளோ இருந்தால் கேரட் அதன் வழியை மமாற்றி வளைந்து வளரும். அதேபோல மண்ணில் ஈரப்பதம் குறைந்து திடீரென்று அதிக தண்ணீர் ஊற்றும்போது கேரட் சடாரென நீரை உறிஞ்சி வெடித்துவிடும். எனவே கேரட் செடிகளுக்கு எப்போதும் ஒரு சீரான ஈரப்பதம் இருக்கும்படி பார்த்துக்கொள்ள வேண்டும். கேரட் செடிகளுக்கு இந்த மாதத்தில் அதிக சத்துக்கள் தேவையில்லை. அவை தங்களுக்கு தேவையான சத்துக்களை மண்ணின் ஆழத்திலிருந்தே எடுத்துக்கொள்ளும் திறன் கொண்டவை. இருப்பினும் அவற்றின் சுவையை அதிகரிக்க நாம் ஒரு சிறிய உதவி செய்யலாம். கேரட் நல்ல இனிப்பு சுவையோடும் அடர்ந்த ஆரஞ்சு நிறத்தோடும் வளர போரான் என்ற நுண்ணூட்ட சத்து மிகவும் அவசியமாகும். போரான் சத்து குறைந்தால் கேரட்டின் உள்ளே வெற்றிடங்கள் உருவாகலாம் அல்லது சுவை இல்லாமல் சப்பென்று இருக்கும். போரான் சத்தை இயற்கையான முறையில் கொடுக்க நாம் போரிக் அமிலத்தை பயன்படுத்தலாம். இது மருந்து கடைகளில் எளிதாக கிடைக்கும். அரை தேக்கரண்டி போரிக் அமிலத்தை 10 லிட்டர் வெதுவெதுப்பான தண்ணீரில் நன்றாக கலந்து கொள்ளுங்கள். இந்த தண்ணீரை கேரட் செடிகளின் இலைகள் மீது படும்படி லேசாக தெளித்து விடுங்கள். இது இலைகள் வழியாக நேரடியாக செடிக்குள் சென்று வேலை செய்யும். இதை ஆகஸ்ட் மாதத்தில் ஒருமுறை மட்டும் செய்தால் போதுமானது. இது கேரட்டில் வளர்ச்சியை தூண்டுவதோடு அதன் இனிப்பு சுவையையும் பல மடங்கு அதிகரிக்கும். கேரட் வளர்ப்பில் இது ஒரு ரகசிய நுட்பமாகும். இதை பெரிய பெரிய விவசாய பண்ணைகளில் பயன்படுத்துவார்கள். இப்போது இந்த ரகசியம் உங்களுக்கும் தெரிந்துவிட்டது. இதை உங்கள் வீட்டுத் தோட்டத்தில் முயற்சி செய்து பாருங்கள்.
பீட்ரூட் செடிகளைப் பற்றி நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். பீட்ரூட் ஒரு மிகச்சிறந்த ஆரோக்கியமான காய்கறி. பீட்ரூட் செடிகளுக்கு ஒரு சுவாரஸ்யமான வரலாறு உண்டு. ஆதி காலத்தில் பீட்ரூட் செடிகள் கடலோர பகுதிகளில்தான் அதிகமாக வளர்ந்தன. எனவே அவற்றின் மரபணுவிலேயே லேசான உப்புத்தன்மையை தாங்கி வளரும் இயல்பு உள்ளது. ஆகஸ்ட் மாதத்தில் பீட்ரூட் காய்கள் மண்ணுக்கு அடியில் உருண்டு திரண்டு வளரத் தொடங்கும். பீட்ரூட் காய்கள் நல்ல அடர்ந்த சிவப்பு நிறத்தில் இருக்க வேண்டுமென்றால் அதற்கு பொட்டாசியம் மற்றும் சோடியம் சத்துக்கள் தேவை. பீட்ரூட் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றும்போது ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். மண்ணின் மேல் பகுதி காய்ந்த பிறகுதான் தண்ணீர் ஊற்ற வேண்டும். அதிக தண்ணீர் ஊற்றினால் பீட்ரூட் செடியின் இலைகள் மட்டுமே பெரிதாக வளரும், காய் சிறிதாகிவிடும். மேலும் பீட்ரூட் செடிகளை சுற்றி களைகள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது மிகவும் அவசியம். களைகள் செடிக்கு தேவையான சத்துக்களை திருடிவிடும். பீட்ரூட் காய்கள் பெரியதாகவும் நல்ல தித்திப்பான சுவையோடும் வளர ஒரு விசித்திரமான ஆனால் உண்மையான ரகசிய குறிப்பு உள்ளது. அதுதான் உப்பு தண்ணீர். பலரும் செடிகளுக்கு உப்பு போட்டால் செடி செத்துவிடும் என்று சொல்வார்கள். அது உண்மைதான். ஆனால் பீட்ரூட் செடிக்கு இது ஒரு சிறிய விதிவிலக்கு. 10 லிட்டர் தண்ணீரில் ஒரே ஒரு தேக்கரண்டி கல் உப்பை மட்டும் சேர்த்து நன்றாக கரைத்துக் கொள்ளுங்கள். இந்த லேசான உப்பு தண்ணீரை பீட்ரூட் செடிகளின் மேல் தெளித்து விடுங்கள் அல்லது வேர்களில் ஊற்றுங்கள். ஆகஸ்ட் மாதத்தில் ஒரே ஒரு முறை மட்டும் இதை செய்தால் போதும். இது பீட்ரூட் காய்களின் இனிப்புத்தன்மையை ஆச்சரியப்படும்படி அதிகரிக்கும். இது எப்படி சாத்தியம் என்றால், சோடியம் சத்து பீட்ரூட் செடியில் உள்ள சர்க்கரையை காய்களுக்குள் தள்ளுவதற்கு உதவி செய்கிறது. இது ஒரு பாரம்பரியமான விவசாய முறை. ஆனால் உப்பின் அளவு மிக மிக குறைவாக இருக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். அதிகமாக உப்பு போட்டால் செடி கருகிவிடும். சரியான அளவில் கொடுக்கும்போது இது ஒரு அமிர்தமாக செயல்படும். ஆகஸ்ட் மாதத்தில் வானிலை எப்படி இருக்கும் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. பகலில் கடுமையான வெயிலும் இரவில் லேசான குளிரும் இருக்கும். இந்த தட்பவெப்ப நிலை செடிகளின் வேர்களை மிகவும் பாதிக்கும். இந்த நேரத்தில் திட உரங்களை விட திரவ உரங்களை கொடுப்பதுதான் மிகச்சிறந்த முறையாகும். திட உரங்கள் மண்ணில் மக்குவதற்கு அதிக நாட்கள் எடுத்துக்கொள்ளும். மேலும் வெயிலின் தாக்கத்தால் மண் காய்ந்து போயிருக்கும் போது திட உரங்கள் செடிக்கு கிடைக்காது. ஆனால் திரவ உரங்களை நாம் தண்ணீருடன் கலந்து கொடுக்கும்போது அது நேரடியாக வேர்களுக்கு சென்று உடனடியாக உறிஞ்சப்படுகிறது. செடிகளுக்கு உரம் கொடுப்பதற்கு முன்பு நாம் அனைவரும் கட்டாயம் பின்பற்ற வேண்டிய ஒரு முக்கியமான விதி உள்ளது. அது என்னவென்றால், ஒருபோதும் தாகத்தால் வாடியிருக்கும் செடிக்கு நேரடியாக உரத்தை கொடுக்கக்கூடாது. செடியின் மண் காய்ந்து போய் இலைகள் சோர்வாக தொங்கிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் எந்த உரம் கொடுத்தாலும் அது செடியின் வேர்களை சுட்டுவிடும். செடி அதிர்ச்சிக்கு உள்ளாகி இறந்து போகக்கூட வாய்ப்பு உள்ளது. எனவே உரம் கொடுப்பதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பு செடிகளுக்கு சாதாரண தண்ணீரை ஊற்றி மண்ணை நன்றாக ஈரப்படுத்திக் கொள்ள வேண்டும். வேர்கள் தண்ணீரை உறிஞ்சி செடி புத்துணர்ச்சி அடைந்த பிறகுதான் நாம் தயாரித்து வைத்துள்ள திரவ உரத்தை கொடுக்க வேண்டும். இப்படி செய்யும்போது ஈரமான மண்ணின் வழியாக உரம் சமமாக பரவி அனைத்து வேர்களுக்கும் சீராக சென்று சேரும். இது மிகச் சிறிய விஷயமாக தோன்றலாம். ஆனால் செடிகளின் பாதுகாப்பிற்கு இது மிக மிக முக்கியமான ஒரு செயல்முறையாகும். இதை எப்போதுமே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகஸ்ட் மாதத்தில் நாம் தவிர்க்க வேண்டிய மிகப்பெரிய ஆபத்து என்னவென்றால் அது ரசாயன உரங்கள்தான். சந்தையில் கிடைக்கும் யூரியா அல்லது DAP போன்ற ரசாயன உரங்களை இந்த வெயில் காலத்தில் செடிகளுக்கு கொடுப்பது மிகவும் ஆபத்தானது. ரசாயன உரங்கள் மண்ணின் சூட்டை பன்மடங்கு அதிகரிக்கும். ஏற்கனவே ஆகஸ்ட் மாத வெயிலால் தவித்துக் கொண்டிருக்கும் செடிகளின் வேர்களை இந்த ரசாயன உரங்கள் முற்றிலுமாக பொசுக்கிவிடும். ஒரு நாள் இரவில் உங்கள் செடிகள் அனைத்தும் கருகிப் போவதை நீங்கள் பார்க்க நேரிடும். மேலும் ரசாயன உரங்கள் மண்ணில் உள்ள மண்புழுக்கள் மற்றும் நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளை அழித்துவிடும். மண் மலடாகிவிடும். எனவே உங்கள் வீட்டுத் தோட்டத்தில் எந்த காரணத்தைக் கொண்டும் ரசாயன உரங்களை பயன்படுத்தாதீர்கள்.
நாம் வீட்டில் தயாரிக்கும் எளிய இயற்கை உரங்களே செடிகளுக்கு போதுமான சத்துக்களை வழங்கக்கூடியவை. இயற்கை வழியில் நாம் வளர்க்கும் காய்கறிகள்தான் நமது உடலுக்கும் சுற்றுப்புறத்திற்கும் உண்மையான ஆரோக்கியத்தை தரும். எல்லா செடிகளுக்கும் ஏற்ற ஒரு அற்புதமான மற்றும் இலவசமான உரம் நம்மை சுற்றியே உள்ளது. அதுதான் களைச்செடிகள். உங்கள் தோட்டத்தில் அல்லது வீட்டின் அருகே வளரும் தேவையற்ற களைச்செடிகளை பிடுங்கி எறிய வேண்டாம். அந்த களைச்செடிகளை ஒரு பெரிய வாளியில் போட்டு அது மூழ்கும் அளவு தண்ணீர் ஊற்றுங்கள். அதை அப்படியே ஒரு மூடி போட்டு 15 நாட்கள் மூடி வையுங்கள். 15 நாட்களுக்குப் பிறகு அந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான ஒரு சிறிய உர அட்டவணையை நாம் இப்போது சுருக்கமாக பார்ப்போம். மாதத்தின் முதல் வாரத்தில் தக்காளி மற்றும் மிளகாய் செடிகளுக்கு கால்சியம் நிறைந்த முட்டை ஓட்டு கரைசலை கொடுங்கள். 2வது வாரத்தில் வெள்ளரி செடிகளுக்கு ஈஸ்ட் கரைசலை கொடுத்து அவற்றின் வளர்ச்சியை ஊக்குவியுங்கள். 3வது வாரத்தில் வேர் காய்கறிகளான வெங்காயம் மற்றும் கேரட்டிற்கு மரசாம்பல் அல்லது பொட்டாசியம் நிறைந்த உரங்களை மிகவும் குறைந்த அளவில் கொடுங்கள். மாதத்தின் கடைசி வாரத்தில் செடிகளுக்கு உரம் கொடுப்பதை படிப்படியாக குறைத்து வெறும் தண்ணீரை மட்டும் சீராக கொடுத்து வாருங்கள். இந்த எளிய அட்டவணையை நீங்கள் பின்பற்றினால் உங்கள் செடிகளில் ஒரு பெரிய மாயாஜாலம் நடப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். செடிகள் ஆரோக்கியமாக வளரும், பூக்கள் கொட்டும், காய்கள் பெருகும். உங்கள் தோட்டம் ஒரு பசுமையான சொர்க்கமாக மாறும். இந்த ஆகஸ்ட் மாதத்தை உங்கள் தோட்டத்தின் மிகச்சிறந்த மாதமாக மாற்றுவது இப்போது உங்கள் கைகளில்தான் உள்ளது. இறுதியாக ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகஸ்ட் மாதம் என்பது செடிகளுக்கு நாம் ஓய்வு கொடுக்கும் நேரம் அல்ல. மாறாக அவற்றுக்கு தேவையான சரியான ஆதரவை கொடுக்கும் நேரம். இதுவரை நாம் பார்த்தது போல செடிகளுக்கு நைட்ரஜனை குறைத்துவிட்டு பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்களை அதிகரிப்பதே அதிக மகசூலுக்கான திறவுகோல் ஆகும். தக்காளிக்கு கால்சியமும், வெள்ளரிக்கு ஈஸ்டும், மிளகாய்க்கு வாழைப்பழத்தோலும், வேர் காய்கறிகளுக்கு தனித்துவமான கவனிப்பும் தேவை என்பதை நாம் ஆழமாக பார்த்தோம். இயற்கை முறையிலான இந்த உரங்கள் செடிகளை அழிவிலிருந்து காப்பாற்றுவது மட்டுமல்லாமல் அதிகப்படியான காய்களையும் தரப்போகிறது. இந்த குறிப்புகளை உங்கள் தோட்டத்தில் உடனே செயல்படுத்துங்கள். முடிவுகள் உங்களை பிரமிக்க வைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களைப் பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து உதவுங்கள். உங்கள் தோட்டத்தில் தக்காளி, வெள்ளரி அல்லது வெங்காயம் இவற்றில் எந்த செடியை வளர்ப்பது உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.